ஒருத்தர் சின்னதா உதவி செஞ்சா கூட அதை என்னைக்கு மறக்க கூடாது, நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்படி நீங்களே தரைக்குறவா பேசினா எப்படிமா? என்ன சக்தி, உன் மாமனார சொன்னதும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அப்படிலாம் இல்லம்மா. என்ன இருந்தாலும் முத்தையா மாமா பாவம் தானே. அந்த ஆளுக்கெல்லாம் பாவம் பார்த்தோன்னா நமக்கு தான் பாவம் வந்து சேரும். எங்கேயோ இருந்த ஆளு திடீர்னு நீங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதனாலதான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். கொஞ்ச நாள் உள்ள போய் இருந்துட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். மா, இப்படி பண்றதெல்லாம் தப்புமா. பாதிக்கப்பட்டு தனக்கு நீதி வேணும்னு கேட்ட ஒருத்தரை திரும்பவும் பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி இருக்கு நீங்க பண்றது. இது இன்னும் தானமா அவர் காயப்படுத்தும். அம்மா, அவர் ஏற்கனவே அவரோட பொண்ணை காணுன்ற பதட்டத்துல இருக்காரு. இதுல நீங்க இப்படி எல்லாம் பண்றது இன்னும் தான் அவருக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். மா, தயவு செஞ்சு உங்க பிடிவாதத்தை விடுங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற வழியை பாருங்க. நான் ஏன் சக்தி கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்? சொல்ல சொல்ல கேட்காம நம்ம வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணதுக்கு அந்த ஆளு ஸ்டேஷன்லயே இருக்கட்டும். இத போனா போகட்டும்னு விட்டோன்னு வைய, திரும்பவும் அந்த ஆளு நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால என்னால இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியாது. ஜெயா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அவனே பொன்னியை காணோம்னு மனவேதனையில் இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி மனசாட்சி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக அந்த ஆளு என்ன தூக்கிலியா போட போறாங்க? ஏன் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணா என்ன ஆகுங்கிறத அந்த ஆளுக்கு புரிய வைக்கணும். அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி அவன் ஒரு ஆளே இல்லங்கிறத நான் அவனுக்கு உணர்த்தணும். மா, உங்க முடிவை தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. இப்ப இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் என்ன? என்னால முடியாது. நான் சொன்னதுதான். நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதனால இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்.